வாய்ப்பு கொண்டு வழிபிறந்திட வழிகாட்டிடும் எஸ்ஜேடி ஏசியன் ஆப்ஷன் வழங்கும் இன்றைய நிகழ்ச்சியில் அதாவது அண்டர் கிராஜுவேட் ஆப்பர்ச்சுனிட்டி என்று காத்து கொண்டிருக்கின்றது. அதாவது ஜெனரல் சேர் ஜோன் கொத்தலாவ டிஃபென்ஸ் யூனிவர்சிட்டி, இலங்கையினுடைய டிஃபென்ஸ் அதாவது பாதுகாப்பு அமைச்சோடு சம்பந்தப்பட்ட அந்த தொழில்முறைகளோடு அநேகமாக அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி. அந்த வகையிலே இந்த யூனிவர்சிட்டியிலே புதிதாக பெறுபேறுகள் வெளியிடப்பட்டிருக்கின்றது. ஆரம்பமாக அதாவது 2024ஆம் கல்வியாண்டுக்குரிய உயர்தர கல்வியாண்டுக்குரிய பெறுபேறுகள், அதே போன்று 2025ஆம் ஆண்டு இறுதியாக லாஸ்ட்டாக வெளியிடப்பட்டது. இப்படி இந்த 2 ஆண்டுகளிலும் வெளியிடப்பட்ட உயர்தர பெறுபேறுகளில் சிறந்த தரமான பெறுபேறுகளை பெற்ற தகுதியான மாணவர்களிடமிருந்து இந்த விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருக்கின்றது. இந்த விண்ணப்பங்களை பொறுத்தமட்டில் மிகச் சுருக்கமாக இதனை சொல்வதென்று சொன்னால், அதாவது படித்துக்கொண்டே பணம் பெற்றுக்கொள்ளலாம், அதாவது சம்பாதித்துக் கொள்ளலாம் என்ற ஒரு கான்செப்ட். அது எப்படி என்று சொன்னால், அதாவது மாதாந்தம் ஆரம்பமாகவே இதனுடைய பெனிஃபிட்ஸை சொல்கின்றேன். அதாவது மாதாந்தம் கிட்டத்தட்ட இலங்கை ரூபாய்ப்படி ரூ. 1,00,000க்கும் மேலாக இங்கே அவர்களுடைய உத்தியோகபூர்வ வெப்தளத்திலும் பதியப்பட்டிருக்கின்றது. இந்த போஸ்டரிலும் பதியப்பட்டிருக்கின்றது பார்க்கையிலும். அதாவது மாதாந்தம் அ கிட்டத்தட்ட ரூ. 1,05,000 படிக்கின்ற மாணவர்கள் ட்ரெய்னிங் பீரியட்லே, அதாவது அண்டர் கிராஜுவேட்டாக இருக்கின்ற அந்த காலகட்டத்திலே இந்த யூனிவர்சிட்டியில் வழங்குகின்றார்கள். அதேபோன்று தேவையான அக்கமண்டேஷன் உட்பட அனைத்து மெடிக்கல் ஃபெசிலிட்டீஸ் இப்படியான பல பெனிஃபிட்ஸுகளை உள்ளடங்கலாக கொண்டுதான் இந்த அண்டர் கிராஜுவேட் ஆப்பர்ச்சுனிட்டி வழங்கப்படுகின்றது. எனவே இதற்கு விண்ணப்பிப்பதற்கு முதல் தகுதியாக என்ன இருக்க வேண்டும் என்று சொன்னால், இலங்கை குடியுரிமை கொண்டவராக, அதாவது சிட்டிசன் ஆஃப் ஸ்ரீலங்காவாக இருக்க வேண்டும். அதேபோன்று 18 வயதுக்கும் 22 வயதுக்கும் உட்பட்டவராக இருக்க வேண்டும். 18 வயதுக்கும் அல்லது அதுக்குள்ளுக்க அல்லது 22 வயது. அதற்கு மேல முடியாது. எப்பொழுது பிறந்திருக்க வேண்டும் போன்ற விடயங்களும் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது டேட் மூலம். அதேபோன்று உயர்தர பரீட்சை 2024 அல்லது 2025ஆம் ஏ-லெவல் பரீட்சை எக்ஸாமிலே சித்தி பெற்றிருக்க வேண்டும். இங்கே எம்பிபிஎஸ் அதேபோன்று அடுத்தடுத்த துறைகள், பல துறைகள் இங்கே காணப்படுகின்றது. உதாரணத்துக்கு இங்கே பார்த்தோம்னு சொன்னால் ஏகப்பட்ட, அதாவது 4, 5 ஃபெக்கல்டிஸ் காணப்படுகின்றது. ஃபெக்கல்டி ஆஃப் டிஃபென்ஸ், அதேபோன்று மெடிசின் ஃபெக்கல்டி, இன்ஜினியரிங் ஃபெக்கல்டி, ஃபெக்கல்டி ஆஃப் லா, ஃபெக்கல்டி ஆஃப் மேனேஜ்மெண்ட், சோசியல் சயின்ஸ், அதேபோன்று கம்ப்யூட்டிங், அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸோடு சம்பந்தப்பட்ட ஃபெக்கல்டி, அதேபோல கிரிமினல் ஜஸ்டிஸோடு சம்மந்தப்பட்ட ஃபெக்கல்ட்டி, இப்படியாக பல ஃபெக்கல்ட்டிகள். ஒவ்வொரு ஃபெக்கல்ட்டிகளிலும் ஒவ்வொரு துறைகள், அதாவது ஒவ்வொரு டிகிரிகள் வழங்கப்படுகின்றது. அந்த டிகிரிகள் எத்தனை வருட காலம், டியூரேஷன் எப்பொழுது, அதேபோன்று அதற்கு யார் ஜெண்டர் பேஸ், அதாவது இந்த டிகிரிக்கு ஆண் பெண் விண்ணப்பிக்கலாமா, அல்லது ஆண் மட்டுமா, அல்லது ஒரு பெண் மட்டும் விண்ணப்பிக்கலாமா, இப்படி, அல்லது 2 பேரும் இந்த டிகிரிக்கு விண்ணப்பிக்க முடியும், இப்படியான பல தகவல்களை வாய்ப்புகளையும் உள்ளடக்கியதாக ஜெனரல் சேர் ஜோன் கொத்தலாவ் யூனிவர்சிட்டி ரத்மலான, இலங்கையினுடைய ரத்மலானையிலே அமைந்திருக்கின்ற இந்த யூனிவர்சிட்டி இந்த வாய்ப்புகளை வழங்கி கொண்டிருக்கின்றது. முக்கியமாக இலங்கையிலே இருக்கின்றது பாதுகாப்பு படைகள், அதாவது இராணுவமாக இருக்கலாம், ஆர்மி, அதே போன்று நேவி, அதே போன்று ஏர்ஃபோர்ஸ், அதே போன்று இணைய, அதாவது பாதுகாப்பு படைகள். அந்த பாதுகாப்பு படைகளுக்கான ஆரம்ப தயார் இடமாகும். அதேபோன்று அதற்கான வழங்கப்படுகின்ற ட்ரெய்னிங் ஆகவும், அதிலே அ ஜாயின் ஆகுறதுக்கு அல்லது அதிலே இணைந்து கொள்வதற்கு ஆர்வம் உள்ளவர்கள், இப்படி இந்த ஏ-லெவல் எக்ஸாமிலே சித்தி அடைந்து ஆர்வம் உள்ளவர்கள், அப்படியான இலங்கையினுடைய நாட்டு சேவைக்காக, நாட்டு பணிக்காக செல்வதற்கு தயாராக இருக்கின்ற ஆர்வம் உள்ளவர்கள், தகமையுள்ள ஆர்வம் உள்ளவர்களும் விண்ணப்பிக்கலாம். சேம் டைம் இங்கே சில கோர்ஸ்களுக்கு, அதே போன்று முக்கியமாக இந்த யூனிவர்சிட்டியில் எலிஜிபிலிட்டி போட்டப்பட்டிருக்கின்றது. பேசிக் எலிஜிபிலிட்டி, அதாவது அப்ளை பண்ணுகின்ற கேண்டிடேட் எப்படி இருக்க வேண்டும் என்று. அதே போன்று காமன் ஜென்ரல் டெஸ்ட் என்ற ஒரு பாடம் ஏ-லெவலில் இருக்கின்றது. அதிலே வித்தின்
3 சிட்டிங் அதாவது 3 அமர்வுகளுக்குள்ளால 30 மார்க்ஸ் எடுத்திருக்கணும். அதாவது மினிமம் 30 மார்க்ஸ். அதாவது பொதுவான ஒரு விதிமுறை தான். ஒரு பல்கலைக்கழகத்துக்கு செல்வது என்று சொன்னால் 30 மார்க்ஸ். 30 ஸ்கோர் இருக்க வேண்டும் மினிமம். அது பல்கலைக்கழகத்துக்கு செல்வதற்கு. அந்த ஸ்கோரும் இதே பல்கலைக்கழகத்துக்கு கேட்டிருக்கின்றார்கள். அதேபோன்று இதற்கு இப்படியான பல ச இங்கிலீஷ் ஓ லெவல் இங்கிலீஷிலே சி, அதேபோன்று அல்லது அதனோடு தொடர்பட்ட ஃபாரின் ஏதாவது அ சர்டிஃபிகேட் அல்லது இங்கிலீஷ் சர்டிஃபை பண்ணப்படுகின்ற ஏதாவது சர்டிஃபைட் இப்படியான பல விடயங்களும் இங்கே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. இது சம்பந்தமான மேலதிக தகவல்களையும் www.kdu.ac.lk அதாவது இலங்கையினுடைய ஜெனரல் சேர் ஜோன் கொத்தலாவ டிஃபென்ஸ் யூனிவர்சிட்டியினுடைய வெப்சைட்டினூடாக சென்று பார்த்து கொள்ளவும் முடியும். தொடர்ந்தும் இணைந்திருங்கள். இது போன்ற பல முக்கியமான தகவல்களை எஸ்ஜேடி ஏசியன் ஆப்ஷன் உங்களுக்கு வழங்க காத்து கொண்டிருக்கின்றது. தொடர்ந்தும் இணைந்திருங்கள். அறியாதவர்களுக்கு அறியப்படுத்தி இதனை இந்த விடயத்தை ஷேர் செய்வதன் ஊடாக குறிப்பிட்ட இறுதி திகதிக்கு முன்னால் விண்ணப்பித்துக் கொள்ள முடியும். ஆர்வமுள்ளவர்கள், தகுதியானவர்கள், இலங்கைக்கு அவசியமானவர்கள், அதே போன்று இந்த பெனிஃபிட்ஸுகளை கொண்டு இலங்கை நாட்டினுடைய முக்கியமான பல பணிகளை செய்யக்கூடிய ஆர்வம், தகமையுள்ளவர்கள் பயன்பெற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் இதனை செய்து கொள்ளவும் முடியும். அதே போன்று நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இதனுடைய இறுதி திகதி அப்ளை பண்ணுவதற்கான இறுதி திகதி அதாவது இந்த மாதம் 2026 மே மாதம் 31ஆம் திகதி வழங்கப்பட்டிருக்கின்றது. அதாவது இந்த மாதம். அதற்கு முன்னால் விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பம் எவ்வாறு? அதாவது விண்ணப்பிப்பது எவ்வாறு என்று பார்த்தென்று சொன்னால், அ ஆன்லைன் ஊடாக விண்ணப்பிக்க வேண்டும். அதாவது அவர்களுடைய வெப்சைட்டுக்கு சென்றால் அதிலே ஆன்லைன் ஊடாக விண்ணப்பிக்க வேண்டும். அவர்களுடைய அதாவது அ ஜெனரல் சேர் ஜோன் கொத்தலா யூனிவர்சிட்டியினுடைய டிஃபென்ஸ் யூனிவர்சிட்டியினுடைய உத்தியோகபூர்வ வெப்தளத்தை எமது டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் ரெஃபரன்ஸ் லிங்கில் நாம் பதிவிடுவோம். தொடர்ந்தும் அந்த லிங்கினூடாக அல்லது கூகுளுக்கு டைரக்டாக சென்று இந்த யூனிவர்சிட்டியை சர்ச் பண்ணுகின்ற சந்தர்ப்பத்தில் அண்டர் கிராஜுவேட் கேடட்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி 2026-27ஆம் கல்வியாண்டுக்காக இணைக்கப்பட உள்ள அண்டர் கிராஜுவேட் அப்ளிகேஷன்களை பெற்று நீங்கள் அதில் அப்ளை பண்ணிக்கொள்ள முடியும் ஆர்வமுள்ள தகமையுள்ள மாணவர்கள். அதே போன்று இது சம்பந்தமான மேலதிக தகவல்கள் வேண்டுமெனில் கீழே அவர்களுடைய இமெயில் இருக்கின்றது. அதே போன்று தொலைபேசி இலக்கம், அட்ரஸ் இப்படியான பல தகவல்கள் இருக்கின்றது. இது சம்பந்தமாக அல்லது இதற்கு அப்ளை பண்ணுவதற்கான விண்ணப்ப சேவையை எஸ்ஜேடி ஏசியன் ஆப்ஷன் மூலம் நீங்கள் பெற விரும்பினீர்கள் என்று சொன்னால் எங்களுடைய வாட்ஸ்அப் கண்டக்ட் இலக்கம் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இறுதியில் 70 வழங்கப்பட்டிருக்கின்றது. எனவே அதனூடாகவும் வாட்ஸ்அப் ஊடாக தொடர்பு கொண்டு எந்த அப்ளிகேஷனுக்கு விண்ணப்பிக்கப் போகின்றீர்கள், எந்த கோர்ஸுக்கு விண்ணப்பிக்கப் போகின்றீர்கள் என்பதை தெரிவித்து தேவையான விண்ணப்ப சேவையை பெற்றுக்கொள்ள முடியும். முக்கியமாக விண்ணப்பம் செய்வதற்கு முன்னால் முதலாவதாக விண்ணப்பதாரர்கள் அனைவரும் தாம் இதற்கு எலிஜிபிளா என்பதை பார்த்து கொள்ள வேண்டும். அந்த எலிஜிபிள் லிஸ்ட் இங்கேயும் காட்டப்பட்டிருக்கின்றது. இதிலே கிளியர் இல்லை அல்லது விளக்கம் போதாத பட்சத்தில் அவர்களுடைய உத்தியோகபூர்வ வெப்சைட்டிலும் வழங்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்தும் இணைந்திருங்கள். இது எஸ்ஜேடி ஏசியன் ஆப்ஷன் வழங்கும் நிகழ்ச்சி. தொடர்ந்தும் அடுத்தடுத்து பல முக்கியமான தகவல்களை தருவதற்கு காத்துக் கொண்டிருக்கின்றோம். நன்றி.